வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எழுமின் விழுமின். எல்லோருக்கும் தெய்வீக சரீரம் இருக்கின்றது. அறியாமையால் அது அழியும் பொருட்களிலும் விஷயங்களிலும் கட்டுப்பட்டிருக்கிறது. ஆத்மாவே நான் என உணர்ந்து வாழ்தல் என்ற தன்மையை அறிந்தவர்கள்தான் அறிஞர்கள், விவேகி. தன் வாக்கை மனதில் ஒடுக்கி அந்த மனதை ஒளிமயமான புத்தியில் ஒடுக்கி, புத்தியை ஜீவாத்மாவில் ஒடுக்கி, இவை அனைத்தையும் பரமாத்மாவிடம் ஒடுக்க வேண்டும். நமது தெய்வீகத்தை மட்டும் உணர்வது அல்ல ஆன்ம அனுபூதி. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கும் போதுதான் ஒரு ஆத்மா மகாத்மாவாக ஆக முடியும். எனக்குள் தெய்வத்தை காண்பதோடு மட்டுமின்றி இப்பிரபஞ்சம் முழுவதும் காணப்படும் அனைத்து உயிர்களிலும் பரமனை கண்டவர்தான் மகாத்மாவாக ஆகின்றனர். அப்போதுதான் அவர்களது பரிணாம வளர்ச்சி முற்று பெறுகின்றது. அப்படிப்பட்டவர்கள்தான் உலக மனிதர்களாக ஆகின்றனர். இனி உடல் தேவைகள் எதுவுமில்லை என்ற நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். ஆன்மீக நிலைக்கு வந்த பின்னும் உடல் எத்தனையோ விஷயங்களை விரும்புகின்றது. இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும். உடல் விருப்பங்களிலிருந்து விடுபட்ட பின்புதான் முக்தி ஏற்படும். ஆன்மீக முயற்சியில் ஈடுபடுகின்ற சாதகர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடாமல் இறைசக்தி அவர்களை தடுத்து நிறுத்தும். அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்படாது. உண்மையான ஆன்மீக சாதகன் தான் அடைய வேண்டியது அந்த பரம்பொருளே என்பதை புரிந்து அதை தேடி அடைய முயல்வான். இந்த உடல் அதை அடைவதற்காகத்தான் தரப்பட்டது. எதை உயிராக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அதுதான் நான் அடைய வேண்டியது என அறிந்து அந்த முயற்சியில் இந்த பிறவியில் உடம்பு தோற்றாலும் இன்னொரு பிறவி எடுத்து அந்த நிலையை அடையும் வரை சாதகன் முயற்சியை கைவிட மாட்டான். தனது கர்மாவிற்கேற்ப உடல் எடுத்து திரும்பவும் முயற்சியை தொடர்வான். வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு இடங்களில் அவனது பயணம் தொடரும். இந்த நிலையில்தான் தான் பெற்ற ஞானத்தால் இந்த பிறவிலேயே எனது பிறவித் தொடரை அறுத்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். இந்த பிறப்பியே எனது கடைசி பிறப்பாக ஆக்குவதற்கு எனது சக்தியையும் முயற்சியையும் எனது நேரத்தையும் போதுமான அளவிற்கு நான் செலவழிக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்தால்தான் ஒரு வைராக்கியமும் உறுதியும் ஏற்படும். இப்பிறவிலேயே முக்தி அடைய வேண்டும் என்ற தாகத்துடன் நேரத்தை அதற்கே செலவிட்டால் வெற்றி அடையலாம். உன் வளர்ச்சியை கணக்கிட்டு வளர்க்க வேண்டும். உற்று உற்று பார்த்தால் அது வெளிப்படும். உனக்கு வரும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை மெருகேற்றுவதற்காகவே உனது நோக்கில் உன்னை பந்தாடுவதாக நீ எண்ணினாலும் தன்னுடைய நோக்கில் அது உன்னை மெருகேற்றுகிறது. பேரறிவுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பேரறிஞர்கள். அறிவின் ஒளிபடாத நிலையில் பிழையான வாழ்க்கை வாழ்ந்தோம். இந்த அடையாளங்களிலிருந்து விடுபட்டவுடன் புத்தியின் இரும்பு பிடிக்குள் மனதை கொண்டு வந்தவுடன் முழுமைக்குள் செலுத்தப்படுகிறோம். இந்த நிலையில் துரியம் துரியாதீதம் ஆகியன மூலம் ஆரம்பமாக சாதகர்கள் தனது வாழ்வின் இலட்சியமான ஆத்மாவையே தியானிக்கிறார்கள். அப்போது மிக சக்தி வாய்ந்த அக அனுபவத்தை ஆத்மாவாக தன்னை அனுபவிக்கின்றனர். இந்த யோக தியான முறை மூலம் ஆத்மாவை தரிசிப்பவர் நினைப்பவை எல்லாம் நிறைவேறும். அவர்களின் வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு. உண்மை பேசி உயர்ந்த பண்பில் யோகிகளாக வாழ்பவர்களிடம் ஆசி பெற்றால் அது பலிக்கும். சாதாரண மோகன்தாஸ் மகாத்மாவாக உயர்ந்தது இந்த சத்தியத்தை போற்றி கடைபிடித்ததால் தான். வாழ்க்கையே சத்திய சோதனை தான். சத்தியத்தை காப்பவர்களை சத்தியம் காப்பாற்றும். தர்மர், ஹரிச்சந்திரன் வாழ்க்கை இதற்கு எடுத்துக்காட்டு.
சத்தியத்திற்கு அடிக்கடி சோதனை ஏற்படும். அந்த சோதனையை வெல்ல வேண்டும். இந்தியாவின் நீதிமொழியாக திகழ்வது சத்தியமேவே ஜெயதே என்ற சொற்றொடராகும். இதன் பொருள் வாய்மையே வெல்லும். யார் சத்தியத்தை போதிக்கிறார்களோ அவரது எண்ணம் வாக்கு நிறைவேறும். விவேகானந்தர் இளைஞர்களை பார்த்து வெளுமீன், எழுமீன், உழைமீன் என்று உற்சாகப்படுத்தினார். இதைத்தான் மாணிக்கவாசகர் ஆண்டாலும் தமது திருவம்பாவையில் எழுந்திருங்கள் என்று துயிலெழுப்ப பாடியிருக்கின்றனர். ஆன்மாவை வெளிப்புறச் செய்கின்ற உட்பொருளில் தான் அவை பாடப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய தெய்வீக நிலைக்கு நீங்கள் விழிப்புற்று எழுங்கள் என்பது இதன் கருத்து. ஆன்மீக நிலைக்கு உயர எழ வேண்டும். அறியாமை என்னும் உறக்கத்திலிருந்து ஆன்மீக விழிப்பு நமக்குள் ஏற்பட வேண்டும். இந்த பிறவிலேயே அதை அடைந்து விட வேண்டும் என்ற விரதம் அல்லது வைராக்கியம் இல்லாவிட்டால் அதை அடைய முடியாது. அதற்கான முயற்சியில் தினமும் ஈடுபடுங்கள். உன்னதமான பேற்றை அடைய அயராது உழையுங்கள். இப்பாதை ஒடுக்கமானது. ஒருவர்தான் போக முடியும். பின்பற்றுவதற்கு மிகவும் அரிது. கத்தி முனையை காட்டிலும் மிக கூர்மையானது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். விடுபட வேண்டும் என்று பெருவிருப்பம் உள்ளத்தில் பொங்கி எழ வேண்டும்.